திரு பொன்முடி அவர்களும் பல பேர் திமுக இருக்கக்கூடிய சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி கூட எவ்வளவு கொச்சையாக ஒரு மேடைக்கு மரியாதை கூட இல்லாம எப்படி ஒரு மேடை கடத்தால் எப்படி பெண்களை அசிங்கமாக ஆபாசகமாக பேசுவது அப்படின்றது ரொம்ப திமுகவோட டிஎன்ஏல இருக்குது. அது திமுகவோட கலாச்சாரம். இன்னைக்கு கூட சட்டசபையில ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெளியில சொல்லியிருக்காங்க, சபாநாயகர் வாய்ப்பு கொடுப்பதில்லை. திரு பொன்முடி அவர்களுக்கும் KN நேரு அவர்களுக்கும் எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேல நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம இது என்ன ஜனநாயகம்? சட்டப்பேரவையில மக்களுக்காக எதிர்கட்சி தலைவராக அவர் குரல் கொடுக்கும் போது அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறதுனா இது என்ன அர்த்தம்? இது சர்வாதிகார போக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கு மக்களுக்கு முன்னாடி எதுவுமே கொண்டு வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி காமிக்கணும். வெறும் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் மட்டும் எடுத்துட்டு நம்ம மக்களை ஏமாத்தலாம்னு அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. அது இனி நடக்காது. 2026ல கண்டிப்பாக தமிழகத்துல ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவாங்க. அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சியை மீண்டும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அமைச்சர் பதவியில பொன்முடி அவர்களை நீக்கணும். இது சும்மா ஒரு வாட்டியும் மன்னிப்பு கேட்ட என்ன மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க? ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் மாறணும். ஆனா மாற்றமே இல்லாம ஒரு மனிதர் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கொச்சையாக பெண்கள் மீது இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான்.